ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேர் அசன் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண தோஷம். திருமண தோஷம் இந்த வயதுல முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. ஒத்தப்பட ரெட்டப்பட வயசுல திருமண தோஷம் முடியுது. ஒத்தப்பட ரெட்டப்பட வயசுலதான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்யலாம் கிடையவே கிடையாதுங்க. தசாபுத்தி அமைப்புகள் 31 வரும், 32 வரும், 33 வயசு 3 மாதத்துலேயும் முடியும், சொல்ல முடியாது. அப்ப தசாபுத்தி அமைப்புகளைத்தான் நம்ம பார்க்கணும். சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் எல்லாத்துக்குமே வரும், அனைத்துக்குமே கோல்சாரத்திலையும் அதுதான் பார்க்கணும். இப்ப தலைப்பு மிதுன லக்னம் செவ்வாய் திசையில தான் இவருக்கு திருமணம் ஆகி தோஷம் முடிகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே திருமணம் ஆகிடுது. கர்மா யாரும் தடுக்க முடியாது. அப்ப முடிஞ்சு சனி புத்தியில பிரிவு. சனி ஏற்கனவே முழு பாவகிரகம் தெரியும். செவ்வாய் புத்தியில சனி, செவ்வாய் தசையில சனி புத்தி நல்லா இருக்காது, சனி தசையில செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது. சுபத்துவ பாவத்துவத்தின் அதை வச்சுதான் நம்ம சொல்லணும். சரியா? இப்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு லக்கணத்துக்கு எந்த கிரகம் கெடுதலை பண்ணுங்கிறது அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. மேசத்துக்கு புதன் தசை கெடுக்கும், ரிஷபத்துக்கு குரு தசை கெடுக்கும், மிதுனத்துக்கு செவ்வாய் தசை கெடுக்கும், கடகத்துக்கு சனி தசை கெடுக்கும். சரியா? அதிக கெடுதல் சனி தசை கெடுக்கும். அது மாதிரி சிம்மத்துக்கும் சனி தசை கெடுக்கும். இந்த கிரகங்களுடைய எரிச்சல் தன்மை, பகைத்தன்மையை வச்சு சொல்றதுங்க. கன்னிக்கு செவ்வாய் தசை கெடுக்கும், துலாமுக்கு குரு தசை கெடுக்கும், விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை கெடுக்கும், தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை கெடுக்கும், மகரத்துக்கு சூரிய தசை கெடுக்கும், கும்பத்துக்கும் சூரிய தசை. சூரிய சந்திரர்களே சனிக்கு எதிரிங்க, அப்படி வச்சுக்கணும். மீனத்துக்கு சுக்கிர தசை கெடுக்கும். இந்த நான் சொன்ன கெடுக்கிற தசைகள் பூராமே இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யற அமைப்பு உண்டு. கிரக சுபத்துவ பாவத்துவம். இந்த நான் சொன்ன லக்னங்களுக்கு யோக கிரகங்கள் கெட்டு போறது உண்டு. கிரக சுபத்துவ பாவத்துவம் இப்படி அமைப்புல தாங்க. அப்ப மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை ஆகாது அப்படின்னு எங்கே இருக்கோ அதோட பலனை செய்யும். இதுல பாவத் பாவம்னு சொல்லிட்டு 7ஆம் இடத்துக்கு இத்தனை கிரகங்கள் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு 5, 7ஆம் இடத்துக்கு 6, 7ஆம் இடத்துக்கு 7, இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கு. அதனாலதான் கிரகம் கிடையவே கிடையாது. லக்கணத்தை வச்சே கிரகங்களுடைய நட்பு, பகை, நீசம், உச்சம், ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகம் நட்பா, ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகம் பகையா, இப்படிலாம் பார்த்தோம்னா பல அற்புதமா சொல்லிடலாம். மிதுன லக்கணம்னாலே செவ்வாய் தசை வரக்கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட். மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் தசை வரவே கூடாது. நன்மகர் அமைப்புல இருந்தாலும் அந்த கெடுதலும் நடக்கத்தான் செய்யும், சிறிய அளவுல நடக்கும். ஆக வராமல் இருக்கிறது பிராப்தமான ஜாதகம். இவருக்கு அந்த செவ்வாய் தசை வந்துருச்சு, அதனாலதான் அந்த அனுபவங்கள். இது முக்கியமான அமைப்பு. இதுலதான் பலன்களே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, ஏன் திருமணத்துல பிரச்சனை இல்லாம யாருக்கு போகும்? லக்கணம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது, சனி செவ்வாய் பார்வை பெறக்கூடாது, ராசிக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், தசாபுத்திகள் அமைப்பா இருக்கணும், 3, 12 பாவத்தும் அடையக்கூடாது, சந்தோஷமா வாழ்ந்தாலும் இல்லறம் இனிமையா இருக்காது. இப்படிலாம் சொல்லிடலாம். படிப்படியா படிநிலைகளை வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அமைந்த சூட்சும கோட்பாடுகள் அமைந்த வீடியோக்கள் நிறைய இருக்கு. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் இருக்குது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் ஃபேஸ்புக்லையும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் அந்த தளத்திலையும் என்னுடைய எழுத்துக்கள் இருக்கிறது, பாருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் இந்த 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு சொல்லுவது தனிச்சிறப்பு. கிரக விளக்கத்தோடு பலன்களை நிதானமாக உங்களுக்கு புரியும்படி சொல்வேன். என்னிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ள, வெளிநாட்டில் உள்ள அறிவார்கள். ஒரு முறை பார்த்து அடுத்து பார்ப்பார்கள். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். எப்ப திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும்? திருமணம் அந்த சமயத்துல மட்டும் இல்லை, திருமணம் செய்து குழந்தை பிறக்கும் சொல்லிடுவேன். முதல்ல திருமணம் முடிச்ச கையோடு அடுத்து சுபத்துவ பாவத்துவ தசாபத்திகள் நல்லா இருக்கணும். திருமணம் முடிச்சு ஒரு 2 வருஷத்துல கடுமையான தசாபத்தினா அது பொருந்தாதுன்னு சொல்லிடணும். நம்ம அதை சொல்லிடணும், அதுக்கு மேல இறைவன் செயல் அப்படின்னு போயிடணும். இப்ப இந்த ஜாதகத்துல ஏன் இந்த தோஷ அமைப்பு அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போம். இது 33 வயசு, 24/12/93, 6/20 மாலையில பிறந்த ஜாதகம். 12ஆம் பாதம், சந்திரனுக்கு சாரம், தசாபுத்தி அமைப்பு,
தசாபுத்திகள் இப்ப செவ்வாய் தசை வருதுன்னு சொல்றோமே, எதுக்காக சொல்றோம்? சுக்கிரதசையில பிறந்திருக்காரு. 12 வயசு 13 வயசு வரை, 12 வருஷம் 11 மாதம் 10 நாள் வரைக்கும் சுக்கிரதசை இருந்திருக்கு. சூரிய சந்திர செவ்வாய் பருவத்துல வருதுல்ல, வரக்கூடாது தானே. இப்ப நம்ம கர்மா தானே, நம்ம என்ன முற்பிறவை செய்தோம் அது இப்ப கிடைக்கும். சரியா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்துருவோம். மிதுன லக்னம், குரு லக்னத்தை பாக்குறாரு, நல்லவர் தான். 5ஆம் இடத்துல குரு, நல்ல சிந்தனை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. 5ஆம் அதிபதி நிலையும் நம்ம பார்க்கணும். பாவகம், பாவகாதிபதி, காரகம், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு வச்சுதான் பலன். குரு பார்க்கறாருங்க. ராகு இங்க இருக்கு, குருவோட எட்டலை, குருவோட ஜாயிண்ட் ஆகலை. அப்ப குழந்தை பாக்கியம் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சுமார் 5 விஷயங்களை வீடியோவை போடலாம். தனித்தனியாக சொன்னதான் புரியும், பொதுமக்களுக்கு ஆர்வலருக்கும் புரியும். இப்ப லக்னத்தை பார்க்குறாருங்க, ராசியும் பார்க்குறாரு. இவர் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லியாச்சுங்க. லக்ன ராசியை குரு ஒரு சுபக்கிரகம் பார்த்துட்டாவே அவரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நம்ம சொல்லிடலாம். லக்னாதிபதியுடைய நிலை அப்புறம், ராசி அதிபதியுடைய நிலை அப்புறம் பார்க்கணும். எல்லாமே சேர்ந்து சுபத்தன்மையாக இருந்தால் மிகுந்த வலிமைன்னு அர்த்தம். ராசி லக்னம் மற்றும் வெளிச்சமாகி அதோட அதிபதிகள் கொஞ்சம் சறுக்குனாலும் அதுக்கு தக்கன பலன். கிரக சுபத்துவ பாவத்தில் அளவீடுகள். இப்ப லக்னம் ஓகே, 7ல யார் இருக்கா அதைத்தான் பார்க்கணும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அப்ப எடுத்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகருடைய குணம் கலப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அம்மா ஆமாங்க, ஒரு நேரம் அதிகாரமா பேசுவாரு, ஒரு நேரம் யோசனையா பேசுவாரு, ஒரு நேரம் கடினமா பேசுவாரு, ஒரு நேரம் இனிமையா இருப்பாரு. கலப்பு கிரகங்கள் லக்கணத்தை தொடர்பு கொள்ளுது. சரி, அது நான் நிரூபித்த விஷயம். இப்போ ஜாதகத்தை வந்தவுடனே ஜாதகருடைய குணம், அவருடைய நடவடிக்கை, அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அப்பா எப்படி இருப்பாரு, அம்மா எப்படி இருப்பாங்க, மூத்த சகோதரர் வேற, இளைய சகோதரர் வேற, தாய் மாமன், இந்த அமைப்புல சொல்லுவேன். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கனால குரு லக்கணத்தை பார்த்தாலும் இவங்களும் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்கல்ல. புதன் செவ்வாயோட சேரக்கூடாதுங்க, எப்பவுமே புதன் செவ்வாயோட சேரக்கூடாது. இப்ப இந்த இடத்த சூரியன் செவ்வாய் நட்பு, சூரியன் புதன் நட்பு, சூரியன் சுக்கிரன் எதிரி, சுக்கிரன் புதன் நட்பு, செவ்வாய் சுக்கிரன் ஆகாது. இப்படி விஷயங்கள் இருக்குல்ல. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, செவ்வாய் வந்து ஆகாது. அப்ப சரி, இப்ப இந்த செவ்வாய் தசை நடக்குது. சரியா? 7ஆம் இடம் லக்னம், இது 7ஆம் இடத்துக்கு சுபர் பார்வை இல்லை. அப்ப 7ஆம் இடம் மனவாழ்வுன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனே அங்கே இருக்காரு, செவ்வாய் புதன் இருக்கு, சூரியன். இப்ப மனைவிக்கு இங்க வந்த குணம் தான் இருக்கும். இதுல என்ன விஷயம்னா, செவ்வாய் தசை நடக்கலைன்னா அவருக்கு அந்த பிரிவு இல்லைங்க, கண்டிப்பான முறையில் இந்த அமைப்பு இருக்கு. அப்ப ராகு வந்து இப்ப செவ்வாய் சனி பாவத்துவமாகி அவங்க வீட்டுல ராகு இருந்தாங்கன்னா அந்த பலனை உறுதியா செய்யும். இது ஒரு விதி. இப்ப 6ஆம் இடத்துல, சரியா, இது செவ்வாய் 7ல இருக்கு. அப்ப மனைவியே கண்டிப்பான முறையில எதிரியாவார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 7 கூட 6ல இருந்தா வெளிச்சமான வேலைக்கு போற மனைவி, வெளிச்சம் இல்லைன்னா எதிரியான அமைப்புல இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இப்ப 6ஆம் இடத்துல சனி பார்வை, குரு பார்த்த சனி தான். இப்ப இந்த சனி ராகு பார்க்குது, குரு சனியை பார்க்கலாம், திருமணமே இல்லை, திருமணத்தை தோஷத்தை நடைபெற விடாது. அப்ப குரு பார்த்ததுனால இந்த சனி திருமணத்தை செஞ்சு விட்டுருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, 2024 பிப்ரவரி மாதம் செவ்வாயில ராகு புத்தி. அப்ப அவயோக கிரகம் அந்த செயலை ஈடுபடுத்தி கண்டிப்பா வந்து பலவீனப்படுத்துறதுக்காக ஏற்படுதுன்னு அர்த்தம். செவ்வாயில ராகு புத்தி 2024 பிப்ரவரியில செவ்வாயில ராகு புத்தி. சரியா? குரு புத்தியில குழந்தை, செவ்வாயில சனி புத்தி 2025 பிரிவு, சனி புத்தியில பிரிவு. இப்ப சனிதானே இந்த செவ்வாயின் வீடை பார்க்குது. முதல்ல இந்த குரு சனியை பார்த்ததுனாலதான் இந்த சனி பார்த்த ராகு புத்தியில திருமணம். அடுத்த சனியுடைய வேலை நம்ம அதோடைய கும்ப சனி இல்லை. அப்ப சனி புத்தி வருதுல்ல, சனி புத்தி வரும்பொழுது பிரிவாகி போச்சு. அதுக்கு என்ன, சனியுடைய 3ஆம் பருவ ராசிக்கு இப்படிதான் அமைப்புகள். அப்ப செவ்வாய் தசையில கண்டிப்பான முறையில, அப்ப இதுல என்ன, இதுல வந்து வயசு வந்து 33, 31 வயசா கல்யாணம் நடத்தி வச்சுங்களேன். இப்ப இந்த ராகு புத்தி, செவ்வாயில ராகு புத்தியை தவிர்த்து, குரு புத்தியை தவிர்த்து, சனி புத்தியை தவிர்த்து திருமணம் பண்ணா நிலைக்கும்னு சொன்னா கர்மா கூடாது. நம்மளுடைய தலையெழுத்துக்கிறது நடந்துதான் தீருங்க. அதை பக்குவமா நம்ம சொல்லி
எப்போவுமே என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ஒழிக்காம மறைக்காம சொல்லணும். அப்போதான் அந்த ஜோதிடத்துக்கு வந்து நல்ல சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்லணும். மறைச்சு எதையும் சொல்லக்கூடாதுங்க. மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும். ஒரு ஆயுள் பாவங்க பற்றி கேட்க வர்றாங்க, அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை மறைக்கணும், ஆயுள் பாவத்தை. இல்லைன்னா அந்த ஆயுள் முடிய தொட்டிக்கு ரண வேதனையாக இருக்கக்கூடிய மனசுகள் இருக்கும். அதனால அதை மறைக்கணுமே. எதை மறைக்கணுமோ எதை மறைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஜோதிடருக்கு. நுட்பமாக பார்க்கறது மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் மூடு மறைவாக சொல்ல வேண்டிய அந்த தன்மையும் ஜோதிடருக்கு இருக்கணும். அப்போ மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகாத கிரகம் 7ல் இருந்துச்சு. இருந்தது மட்டும் இல்லாமல் ஆகாத புதனோட சேருது. லக்னாதிபதியோட செவ்வாய் சேருதுங்கிற அர்த்தம். சரியா? லக்னத்தையும் பார்க்குறது செவ்வாய், லக்ன அதிபதியும் பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தில் இருக்கு, 6ஆம் பாவத்தில் உள்ள ராகு பெருசுபடுத்துது. 7 6 ஆக்டிவேஷன் ஆகுது. திருமணமாகி திருமண பிரிவு இப்படிங்கிற விவரத்தை சொன்னாங்க. உங்களுக்கு திருமணம் பற்றிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கிரக பலன்களை தெளிவாக கேட்டறியலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.